இயேசுவுக்கே புகழ். இன்று நம்முடைய தியானத்தின் மூன்றாவது நாளாக இன்று நம்முடைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் கடவுளுடைய பாதத்தில் வைத்து நாம் ஒரு ஜெபத்தோடு தொடங்குவோம். முடிந்தால் கண்களை மூடியவாறு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்தால் நன்றாக இருக்கும். ஜெபிப்போமாக. எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பு தந்தையே இறைவா, இதோ மூன்றாவது நாளாகிய இன்றைய தியான சிந்தனைகள் அனைத்தையும் உம்முடைய பொற்பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்க போகும் இந்த இறை வார்த்தையால் எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் பெற உதவி செய்யும் ஆண்டவரே. மரியாள் உம்முடைய மகன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வார்த்தையை கேட்டது போல நாங்களும் ஆர்வத்தோடு ஒரு ஏக்கத்தோடு உம்முடைய இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய மீட்பிற்காக நீர் உம்முடைய மகனை அனுப்பினீர். அந்த மீட்பு செயலை நாங்கள் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளவும் சரியாக புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு இந்த தியானம், குறிப்பாக இன்றைய சிந்தனைகள் உதவியாக இருக்கட்டும். அதற்காக உம்முடைய ஆவியை அனுப்பி எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். இந்த தியானத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதித்து உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த தியானத்தின் இரண்டாவது பகுதியில் நாம் வந்திருக்கிறோம். சென்ற பகுதி முதல் பகுதி இந்த தியானத்திற்கான ஒரு முன்னுரையை நாம் பார்த்தோம். எந்த நோக்கத்தோடு தியானத்தில் பங்கெடுக்கணும், எவ்வாறு பங்கெடுக்கணும், இதனால நமக்கு என்ன ஒரு பயன், ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சில காரியங்கள் முன்னுரையாக நாம் பார்த்தோம். அது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது இந்த இரண்டாவது பகுதியில் இந்த தியானத்தோடைய மைய கருத்தை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது இந்த தியானத்தோட தீம் என்னங்கிறத அறிமுகப்படுத்த நான் விரும்புகிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 3 தியானங்கள் முடித்து விட்டோம். அந்த 3ம் இந்த தியானத்தோட எப்படி கனெக்டட் ஆகுது, எப்படி தொடர்பு வருது அப்படின்னு நாம் பார்த்தா இன்னும் இது நமக்கு உபயோகமா இருக்கும். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது தான் நம்முடைய தியானத்தின் முக்கியமான செய்தி. பருவம் 1, பருவம் 2, பருவம் 3, இப்போ பருவம் 4 இருக்கோம். இந்த 4 தியானங்களையும் எல்லாம் எதை மையமாக வைத்து நாம் தியானிக்கிறோம் என்றால், கிறிஸ்துவ வாழ்வு என்ன அப்படின்னு மையமாக வைத்து நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்வை நாம் புரிந்து கொள்ள கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். ஆக கிறிஸ்துவ வாழ்வை நம்ம புதிய ஏற்பாடுல குறிப்பா பார்த்தோம்னா, கிறிஸ்துவ வாழ்வை ஒரு ஓட்டத்திற்கு அல்லது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு பவுலடிகளார் அதை ஒப்பிட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவரும் அவருடைய வாழ்க்கை பற்றி சொல்லும் பொழுது, நான் என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். நல்ல ஒரு போராட்டம் போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை முடித்து விட்டேன். அப்போ கிறிஸ்துவ வாழ்வை ஒரு ஓட்டத்திற்கு அல்லது ஓட்ட பந்தயத்திற்கு அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்துவ வாழ்வு குறிப்பாக முதல் பருவம், முதல் பாகம், அதாவது இதுவே தகுந்த காலம், முதல் பருவம் என்ன? ஓட்ட பந்தயத்துல பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே அவங்க திடீர்னு ஓட்ட பந்தயத்துல போய் ஓட மாட்டாங்க. அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்து கொள்ள எவ்வளவு அவங்க பயிற்சி பண்றாங்க, எவ்வளவோ தயார் பண்றாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க ஓட்ட பந்தயத்துல ஓடுறாங்க. எவ்வளவு உணவுல கட்டுப்பாடு,
தூக்கத்துல கட்டுப்பாடு, விடற்காலையில எழுந்து அவங்க வந்து பயிற்சி பண்றாங்க. எவ்வளவோ தயார் பண்ண பிறகுதான் அவங்க ஓட்டப்பந்தயத்துக்கு போறாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்வு நம் அழகாகவும் சரியாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள நாம் அதுக்கு ஒரு தயாரிப்பு தேவைப்படுகிறது. அதுதான் இதுவே தகுந்த காலம் பருவம் 1 நாம் பார்த்தோம். அது மனமாற்றத்தை மையமாக வைத்து நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்தோம். நாம் ஒரு ஆழமான ஒரு தயாரிப்புக்கு சென்றோம். நாம் ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால அந்த பருவம் 1 அவ்வளவு முக்கியமானது, அது மேன்மையானது. எத்தனை பேர் கேட்டாங்க தெரியல. ஆனா அந்த தயாரிப்பு இல்லாம இப்ப நம்ம 4வது பருவத்தை கேட்கும்போது சரியா புரியாது, அவ்வளவா பலன் தராது. அதனால அந்த பயிற்சி தயாரிப்பு அவ்வளவு முக்கியமானது. அதுதான் இதுவே தகுந்த காலம் பருவம் 1. அடுத்து பருவம் 2 என்ன? இந்த ஓட்டப்பந்தயத்துல பங்கெடுக்கிறவங்க, ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவங்க, அவங்களுக்கு ஒரு லட்சியம் உண்டுங்க. அவங்க எத்தனை மீட்டர் ஓடுறாங்க? 100 மீட்டர் ஓடுவாங்க. அப்ப 100 மீட்டர் மனசுல வச்சுதான் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் 200 மீட்டர் ஓடுவாங்க. அப்ப அந்த 200 மீட்டரை மனசுல வச்சுதான் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இல்ல ஒரு சிலர் 400 மீட்டர் ஓடுவாங்க. அதை மனசுல வச்சு அவங்க பயிற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஓடுறோம் அப்படின்னு ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள் இருக்கிறது. அதை மையமாக வைத்துதான் அவங்க வந்து பயிற்சி பண்ணுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ வாழ்விலும் ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் நமக்கு இருக்கிறது. அந்த லட்சியம் நாம தேர்ந்தெடுக்கவில்லை, கடவுளாக தேர்ந்தெடுத்தார். ஒரு ஃபினிஷிங் பாயிண்ட் இருக்குங்க. அந்த ஃபினிஷிங் பாயிண்ட் என்ன? எங்க போய் சேரணும்? என்ன லட்சியம்? அதுதான் நம்ம பருவம் 2ல பார்த்தோம். என்ன அந்த லட்சியம்? இயேசு கிறிஸ்துவின் சாயலாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதுதான் அந்த லட்சியம். மீண்டும் கூறுகிறேன், என லட்சியம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் சொல்றேன். நீங்களும் நானும் கடைசியில் முழுமையாக 100% இயேசுவின் சாயலை அப்படியே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த சாயலை பற்றி, அவருடைய இயேசுவோடைய வாழ்க்கையை பற்றி, இயேசுவோடைய மனநிலை பற்றி, இந்த 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எப்படி அருமையான அந்த வாழ்க்கை வாழ்ந்தார், அந்த வாழ்க்கையெல்லாம், அந்த சாயலை நாம் ஒவ்வொரு நாளும் அந்த 2வது பருவத்தில் நாம் வந்து அவ்வளவாக ஆழமாக நாம் தியானித்தோம், சிந்தித்தோம். அந்த லட்சியம் ரொம்ப முக்கியம். அதுதான் பருவம் 2ல பார்த்தோம். பருவம் 3, அதாவது கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படையாக நமக்கு வந்து இருப்பது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று உண்டு. ஃபினிஷிங் பாயிண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்க அந்த தொடக்கத்தில் அந்த ஸ்டார்டிங் லைன்ல நிற்கும்போது எவ்வளவு கவனமா நிற்பாங்க தெரியுமா? எவ்வளவு எச்சரிக்கையா நிற்பாங்க தெரியுமா? ஏன்னா ஸ்டார்டிங் லைன்ல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஓட்டத்தை தொடங்கும் போது ஏதாவது சின்ன பிரச்சனை, கொஞ்சம் செகண்ட் அப்படி இப்படி போச்சுன்னா போதும், ஒழுங்கா முடிக்க முடியாது, தோற்றுவோம். அங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால அந்த கவனமா நிற்பாங்க. அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையிலுங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. அப்ப கிறிஸ்தவ வாழ்வு தொடக்கம் என்ன என்பதை தான் பருவம் 3ல பார்த்தோம். அதுக்கு அடிப்படையா நாம் பார்த்து வந்து ரோமருக்கு எழுதிய கடிதத்தை நாம் ஆழமாக தியானித்தோம். ஏன்னா பவுல் அடிகளார் கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படையாக என்ன அமைந்துள்ளது அனைத்தையும் அந்த கடிதத்தில், ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் பவுல் அடிகளார் அழகாக அவர் எழுதியிருக்கிறார். பலர் என்ன நினைத்தாங்கன்னா, இது என்னமோ ஃபாதர் பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்துட்டாரு, ஒரு பைபிள் கிளாஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம் எல்லாம் அதுல அமைந்திருக்கிறது. அதை பவுலடிகளார் அழகாக தூய ஆவியின் தூண்டுதலால் எழுதியிருக்கிறார். அதை நாம் பார்க்க வேண்டும். அதுதான் பருவம் 3ல பார்த்தோம். இப்போ பருவம் 4 என்னன்னா புதுசா எடுக்கல. அந்த பருவம் 3ல முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மரணம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையும் மரணம்
அவருடைய அந்த சிலுவை மரணத்தை இப்போ நாம் தனியா எடுத்து, அந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து தனியா எடுத்து இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்க போறோம். ஆழமா தியானிக்க போறோம் இந்த தியானத்துல. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லும்போது பருவம் 3ம் பருவம் 4ம் சேர்ந்து வரும். மீண்டும் கூறுகிறேன், கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பருவம் 3ம் பருவம் 4ம் சேர்த்து நம்ம பார்க்கணும். ஏன்னா அதுல முடிக்க முடியாத சில காரியங்கள், அதாவது முக்கியமானது இயேசுவின் சிலுவை மரணத்தை இப்பொழுது இந்த பருவத்துல 4வது பருவத்துல நம்ம எடுத்து ஆழமாக நாம் தியானிக்க போகிறோம். புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அன்பானவர்களே, இயேசுவின் சிலுவை மரணம் என்று சொல்லும் பொழுது அந்த மரணம் மட்டுமல்ல, அவருடைய உயிர்ப்பும் அவருடைய அடக்கமும் உயிர்ப்பும் சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். மீண்டும் கூறுகிறேன், நான் எப்பொழுதெல்லாம் இந்த தியானத்தில் இயேசுவின் சிலுவை மரணம் என்று சொல்லுகிறேனோ அப்பொழுது அந்த சிலுவை மரணம் மட்டுமல்ல, அந்த சிலுவை மரணமும் உயிர்ப்பும் சேர்ந்து வரும். இந்த சிலுவை மரணத்தை நாம் ஆழமாக தியானித்தோம் என்றால், சரியாக நாம் புரிந்து கொண்டோம் என்றால், கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு எங்கேயோ எவ்வளவோ மேல போயிருப்போங்க. இன்றைக்கு நாம் அந்த சிலுவை மரணத்தை அவ்வளவு பெருசாக நாம் எடுத்துக்கொள்வதில்லை. இது பல முறை கேட்டதானே என்று நாம் அலட்சியப்படுத்தி நாம் அதை விடுகிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்வின் மிக மிக முக்கியமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி மரணம். அது என்னங்கிறத நாம் இன்றையிலிருந்து இந்த பகுதியில் ஒரு முன்னுரையாக அல்லது சில காரியங்கள் அதை மையப்படுத்தி நாம் சொல்ல விரும்புகிறேன், அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த பகுதியிலேயே அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து சில காரியங்கள் முன்னுரையாக அல்லது அதை குறித்து சில காரியங்கள் அடிப்படையான விஷயங்கள் இந்த பகுதியில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த பகுதியில நம்ம ஆழமா போலாம். அதனால இந்த அடிப்படையான அந்த இயேசுவின் சிலுவை மரணத்தை குறித்து அடிப்படையான சில காரியங்கள் இந்த பகுதியில் 2வது பகுதியில் நாம் பார்க்க போறோம். அது என்ன இயேசுவின் சிலுவை மரணம்? அது எதற்கு தேவைப்பட்டது? அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதிய திருமுகம் கடிதம் 3வது அதிகாரம் 23 25 முடிய வசனங்கள். மீண்டும் கூறுகிறேன், பவுலடிகளார் ரோமருக்கு எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 23 25 முடிய வசனங்கள் தாங்க கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம், ஸ்டார்டிங் பாயிண்ட். மிக மிக முக்கியமானது. மீண்டும் கூறுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதிய கடிதம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 25வது வசனம் முடிய கிறிஸ்தவ வாழ்வின் தொடக்கம். அது என்ன அங்க எழுதப்பட்டு பார்ப்போம். முதல் 23வது வசனத்திற்கு வருவோம். அங்கே பவுலடிகளார் தூய ஆவியின் தூண்டுதலால் இவ்வாறு எழுதுகிறார்: எல்லோருமே பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை நாம் இழந்து விட்டோம். எல்லோருமே, அனைவரும். அந்த வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையும் மிக முக்கியமானது. எத்தனை பேரு அப்படின்னா கிடையாது, அனைவரும் எல்லோருமே பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை நாம் இழந்து விட்டோம். All have sinned and come short of the glory of God. All have sinned. அனைவரும் பாவம் செய்து. அப்ப நம்முடைய கேள்வி, ஒரு சிலர் இப்படி ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம் வரும். அப்படி என்ன ஃபாதர் நாங்க பாவம் செஞ்சோம்? அப்படி என்ன ஃபாதர் நாங்க பாவம் செஞ்சோம்? அப்படி கடவுளுடைய மேன்மை இழப்பதற்கு நாங்க அப்படி என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க கொலை பண்ணோமா, கொள்ளை அடிச்சோமா, இல்ல விபச்சாரம், என்ன அப்படி பாவம் செஞ்சோம்? இப்படி பலர் கேட்பாங்கன்னு பவுலடிகளாருக்கு தெரியும். அதனாலதான் இந்த வசனத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் பாவிகள் என்பதை நிரூபித்த பிறகுதான் இந்த வசனத்துக்கு வருகிறார். அதனாலதான் இந்த ரோமருக்கு எழுதிய கடிதத்தை ஆழமாக நாம் படித்தோம். அது பைபிள் கிளாஸ் மட்டும் அப்படியே அலட்சியப்படுத்தி விட்டுறாதீங்க. இந்த தியானத்திற்கு அது ஒரு முன்னுரை மாதிரி அமைகிறது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, அப்படி என்ன நாங்க பாவம் செஞ்சோம்? அப்படி கேட்க கூடாது. அப்படி கேட்பாங்க தெரிஞ்சுதான் அப்படி என்னென்ன பாவம் செய்தோங்கிறத
பவுலடிகளார் இந்த 23வது வசனத்தை சொல்வதற்கு முன்னாடி அழகாக இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் பல குழுக்களாக பிரித்து இந்த பாவம் நம்ம செஞ்சோம்பா அப்படின்னு நீதிமன்றத்துல வாதாடுற மாதிரி அவர் வாதாடினாரு, எடுத்து காட்டினாரு. அதாவது ரோமருக்கு எழுதிய கடிதம் 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 18வது வசனம் முடிய இந்த நம்முடைய பாவங்களை குறித்து நம்முடைய குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து உரைக்கிறார். ரோமருக்கு எழுதிய கடிதம் 1 அதிகாரத்திலிருந்து 1 அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 3வது அதிகாரம் 18வது வசனம் முடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் என்னென்னங்கிறத அவ்வளோ அருமையா தெளிவா ஆழமா அவர் அங்க எழுதியிருக்கிறார். அது எழுதிய பிறகு தாங்க இந்த வசனத்தை சொல்றார். எனவே அல்லது அதனுடைய தொடர்ச்சி, அனைவரும் பாவம் செய்து 23வது வசனம், 3வது அதிகாரம், ரோமையர் 3வது அதிகாரம் 23வது வசனம், அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மையை நாம் இழந்து விட்டோம். அப்புறம் என்னங்க வாழ்க்கை? கடவுளுடைய சாயல் நம்ம கிட்ட இருந்து போயிருச்சுங்க. கடவுளுடைய அச்சு நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுங்க. இப்ப எல்லாம் போயிருச்சு. இனிமேல் நம்ம இருந்தும் பயனில்லை, இல்லாமல் இருந்தும் பயனில்லை, எல்லாம் போச்சு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான கடவுளுடைய அந்த மாட்சிமை, கடவுள் நமக்கு தந்த அந்த மகிமை, கடவுள் தந்த நம்முடைய அவருடைய சாயல், இதை இழந்துட்டோமே. அந்த குளோரி, அந்த மேன்மை நம்ம இழந்துட்டோமே. அப்புறம் என்னங்க வாழ்க்கை? ஏன் இழந்துட்டோம்? அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த அந்த மேன்மை நாம் இழந்துட்டோம். ஒரு குப்பை சொல்றேன், தப்பா சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. இப்ப வேஸ்ட் நம்ம இருக்கிறது. ஏன்னா அந்த மேன்மையை போயிடுச்சுங்க, ஒண்ணுமே இல்லை நம்ம. அதுக்கப்புறம் தான் 24வது வசனம், அடுத்த 24வது வசனம் அவ்வளவு அருமையான வசனம். ஆயினும், அந்த முதல் வார்த்தையை பாருங்க, ஆயினும். அப்ப 23 24 சேர்த்து வச்சு பாருங்க. 23 அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மை நாம் இழந்து விட்டோம். ஆயினும், ஆங்கிலத்தில் பட்டன் இருக்கும். அந்த ஆயினும் என்கிற வார்த்தை எனக்கு அவ்வளவு புத்துணர்ச்சியை தந்ததுங்க, ஒரு தெம்பை தந்தது. அதாவது நீதிமன்றத்துல ஒருத்தரை பல குற்றங்கள் செய்த ஒருத்தரை கொண்டு வராங்க. அந்த ஆளுக்கு எதிராக அந்த வக்கீல் வாதாடுறாரு. இந்த ஆளு இந்த குற்றம் செஞ்சிருக்காரு, இந்த தப்பெல்லாம் செஞ்சிருக்காரு, அதனால இவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய எதிர்கட்சி வக்கீல் வாதாடுறாரு. அந்த வாதத்தெல்லாம் கேட்ட பிறகு அப்ப இந்த நேரத்துல அந்த மனுஷன், அந்த குற்றம் செய்த ஆளு தலையை தொங்க போட்டுட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் இந்த குற்றங்கள்லாம் நான் செஞ்சேன், அப்படி நல்லா தெரியும். அப்படி இந்த எதிர்கட்சி வக்கீல் வாதாடுறாரு அவருக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த வாதத்தை எல்லாம் கேட்டு அந்த குற்றச்சாட்டெல்லாம் நீதிபதி கேட்ட பிறகு அவர் என்ன சொல்றாரு, இவர் இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்றீங்க, ஆயினும் அப்படின்னு அந்த நீதிபதி அந்த வார்த்தையை சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இவர் இந்த குற்றத்தெல்லாம் செஞ்சிருக்காரு, லிஸ்ட் போட்டு வாசிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது, ஆயினும் பட் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குற்றவாளி, அது வரைக்கும் தலையை தொங்கப்படுது குற்றவாளி, அப்படியே தலை நிமிருவாருங்க. அப்படியே நிமிர்ந்து பார்ப்பார். அவ்வளோ ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த ஆயினும் பட் அப்படின்னு அந்த வார்த்தை எவ்வளவு நம்பிக்கை தருகிற வார்த்தை தெரியுமா? அந்த பைபிள்ல இறை வார்த்தை, பைபிள்ல அந்த இடத்துல அந்த ஆயினும்ங்கிற ஒரு வார்த்தைங்க எனக்கு அவ்வளோ நம்பிக்கை தந்தது, அவ்வளவு உற்சாகத்தை தந்தது, அவ்வளவு பலனை தந்தது. கடவுளே சொல்றார், அனைவரும் பாவம் செய்து கடவுள் தந்த மேன்மை இழந்து விட்டீர்கள், ஆயினும் நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, ஆயினும் பட் ஆயினும் சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, என்ன நடந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம், இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய மீட்பின் செயலின் மூலம் கடவுளின் அருளால், கடவுளின் தயவால்
இலவசமாக, ஃப்ரீலி. நம்ம குப்பை ஆயிட்டோம்ல, கடவுள் தந்த மேன்மை இழந்துட்டோம்ல, எல்லாம் இறந்தவர்கள். அந்த மாட்சி நம்ம இழந்துட்டோம். இருக்கிறது ஒண்ணு, இல்லாத ஒண்ணு. இப்போ இலவசமாக கடவுளுடைய அருளால் இலவசமாக நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்பட்டீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையோர் ஆக்கப்பட்டீர்கள். நீங்களும் நானும் ஒண்ணு செஞ்சதுனால இல்ல, நம்முடைய ஜெபத்தினாலேயோ, தவத்தினாலேயோ, உபவாசத்தினாலேயோ, நற்செய்தி கூட்டத்தினாலேயோ ஒன்றும் இல்லைங்க. ஏழைகளுக்கு உதவிச்சு எங்க நாங்க குப்பை, நம்ம இறந்துட்டோம்ல, நமக்கு வாழ்வே இல்லை. அவருடைய சாயல் தாங்க நம்முடைய வாழ்வு. அந்த வாழ்வே போயிருச்சே பாவம் செஞ்ச பிறகு. அப்புறம் என்னங்க நம்மளுடைய ஜெபம் தவம்? ஆயினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறைவேற்றிய அந்த மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையராக்கப்பட்டீர்கள். அருமையான வார்த்தைகள். அப்ப அடுத்த 25வது வசனத்துல அங்க தூய ஆவியான அந்த மீட்பு செயல் அப்படியே எழுதியிருக்காரு. 25வது வசனம், இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்கு கழிவாய் ஆகுமாறு கடவுள் அவரை நியமித்தார், இயேசுவை நியமித்தார். இரத்தம் சிந்தி, வேற வழி கிடையாது. இரத்தம் சிந்தி மனிதனுடைய பாவத்திற்கு, என அனைவரும் பாவம் செஞ்சிட்டோம்ல, மனிதனுடைய பாவத்திற்கு கழிவாய் ஆகுமாறு, பிராய்ச்சித்தமாகுமாறு, பரிகாரம் செய்யுமாறு கடவுள் இயேசுவை நியமித்தார். அருமையான தொடக்கங்க. என்றைக்கு இந்த 3 வசனம் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவுகிறது, அப்புறம் பாருங்க நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு எவ்வளவு உயரமாக செல்லும். எவ்வளவு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணம் அப்படியே அங்க எழுதப்பட்டுள்ளது. அதுதாங்க நமக்கு வாழ்வை தந்தது, அதுதாங்க நமக்கு உயிரை தந்தது, அதுதாங்க நமக்கு ஒரு அமைதியை தந்தது, உற்சாகத்தை தந்தது. திருத்தூதரான தோமையார் இயேசுவோட அந்த காயங்களை தொட்டு பார்த்தாருங்க. தொட்டு பார்த்து அந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை, அந்த சிலுவையில் அறையப்பட்டு இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட பிறகுதாங்க, அந்த காயங்களை தொட்ட பிறகுதாங்க என் ஆண்டவரே என் கடவுளேன்னு சொன்னாரு. இன்றைக்கு நீங்களும் நாமளும் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? எந்த இயேசுவை தொடர்ந்து பார்க்கிறோம்? புதுமைகள் செஞ்ச இயேசுவை, தண்ணீரை திராட்சரசமாக்கின அந்த இயேசுவை, அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற இயேசுவை, புயல் காற்றை அடக்கிய இயேசுவை, நோயாளிகளை குணமாக்கிய இயேசுவை, பேய்களை ஓட்டிய இயேசுவை, 5000 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தார்ல, அப்பத்தை கொடுத்தார்ல, அந்த இயேசுவை பார்க்கறோம். அந்த இயேசுவை தொடரணும்னு பார்க்கிறோம். அதிசயங்கள் அற்புதங்கள் பின்னாடி நம்ம போறோம். ஆனா திருத்தூதரான தோமையாரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தொட்ட பிறகுதாங்க ஆண்டவரே என் கடவுளேன்னு சொன்னாரு. அதுதாங்க, அந்த இயேசு தாங்க நமக்கு வாழ்வை தருகிறாரு. அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் தொடக்கம். திருத்தூதரான யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம், 1 யோவான் 1 அதிகாரம் 1 வசனம், எல்லாம் 1 1 யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம். அங்க திருத்தூதரான யோவான் என்ன சொல்றாரு? நாங்கள் தொடக்கத்திலே இருந்த அந்த வாழ்வை, அந்த வார்த்தையை நாங்க கேட்டோம், நாங்க பார்த்தோம், உற்று பார்த்தோம், எங்களுடைய கையால் நாங்க தொட்டோங்க. அவ்வளோ சந்தோஷமா சொல்றாரு, எங்களுடைய கையால் அந்த கடவுளையே நாங்க தொட்டுட்டோங்க. புதுமை செய்த அது இயேசுவே அல்ல, தண்ணீரை திராட்சரசம் மாத்தின இயேசுவே அல்ல. அங்கெல்லாம் எத்தனையோ முறை தொட்டிருக்காங்க. திருத்தூதர் எப்ப 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவர், நடந்தவர், எத்தனையோ முறை தொட்டிருக்காரு, பார்த்திருக்காரு, கேட்டிருக்காரு. ஆனா இப்போதான் சொல்றாரு, நாங்க என் கையால் அவரை தொட்டோம்னா சிலுவையில் எனக்காக மரித்த அந்த இயேசுவை, அந்த உயிர்த்த இயேசுவை நாங்க தொட்டு பார்த்தோங்க, தொட்டு பார்த்தோம். அதான் அவருடைய சாட்சி. இந்த தியானத்தின் வழியாக நீங்களும் நானும் அந்த இயேசுவை, அதிசயங்கள் அற்புதம் செய்த இயேசு இருக்கார், இல்லைன்னு சொல்ல. ஆனா எப்போது நாம் இந்த இயேசு நமக்காக சிலுவையில் மரித்து காயப்பட்டு ஆணியால் அடிக்கப்பட்ட இயேசு சிலுவையில் மரித்தாரோ, அந்த இயேசுவை நீங்களும் நானும் இந்த தியானத்தின் வழியாக தொட்டு பார்க்கணுங்க. அப்படி நாம் தொட்டு பார்த்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். அதற்காக தியானம். தூய ஆவியானவர் நிச்சயமாக இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு செய்து தருவாரு. நாம ஜெபிப்போம்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக மரித்த இயேசுவே, எங்களுடைய பாவங்களுக்காக பிராயச்சித்தம் செய்த இயேசுவே, உம்மை நாங்கள் காண வேண்டும், உம்மை நாங்கள் உணர வேண்டும். எங்களுடைய சொந்த கையால் இந்த தியானத்தின் வழியாக இந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் நாங்கள் தொட்டு உணர வேண்டும். அதன் நிமித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போமா? நிச்சயமாக ஒரு புதுமை, ஒரு அற்புதம் இந்த தியானத்தில் நடக்குங்க. நிச்சயம் நடக்கும். எப்படி சொல்றீங்க கேட்குறீங்களா? ஏனெனில் இதுவே தகுந்த காலம்.